ஸோ ஹாய் கைஸ், நான் வந்து இப்போ காட்பாடி வந்து இறங்கிட்டேன். சித்தூர் தாண்டுனா காட்பாடி, சிவாஜியை சீண்டுனா டெட் பாடி. எனக்கு வந்து சென்ட்ரல் டு காட்பாடி வந்து லைக் ஒரு 2.5 hours ஆச்சு. ட்ரெயின் ஆக்சுவலாக ஸ்லோவாக போச்சு. இதுக்கு மேலே வந்து நேராக சேலம் தான் போகும். ஸோ இதுக்கடுத்து ஃபாஸ்ட்டாக போகும். நான் போகிற ஸ்டாப்பிங்கில் மட்டும் ஏன் இவ்வளோ ஸ்லோவாக போனாங்கன்னு தெரியல. ஓகே, எனிவேஸ் நான் இப்போ வந்து காட்பாடி வந்துட்டேன். நான் வந்து இப்போ நேராக இதோ எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் நான் போய்கிட்டு இருக்கேன். Meanwhile, அதனாலதான் பக்கத்துல தாங்க வீடு. ஸோ நான் அங்கே போயிட்டு அங்கே நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நான் வந்ததை மட்டும் நீங்கள் அப்படியே மாண்டேஜாக பாருங்கள். ஐ ஹோப் யூ வில் லைக் இட். யா, ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து சொல்லிடுறேன் எதுக்காக நான் வந்து இப்போ காட்பாடி போகிறேன்ட்டு. எனக்கு வந்து ஆக்சுவலி மாடல் எக்ஸாம்ஸ் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. மாடல் எக்ஸாம் முடிச்சுட்டு கொஞ்சம் லீவில் நான் போய்கிட்டு இருக்கேன். குக்கோட ஃபுட்டு வந்து ஓரளவுக்கு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு, நல்லான்னு சொல்ல முடியாது, ஓகே, அதனால் வீட்டு சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டு நான் வந்து எங்கள் பாட்டி வீட்டுக்கு நான் போய்கிட்டு இருக்கேன். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து தனியாக இவ்வளோ தூரம் போகிறது. ஸோ எங்கூட வாங்க கைஸ், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஃபோனை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கத்தி சொல்லுவேன், அத்தை சொல்லு. என்னது வண்டி எடுங்களோ, ஐயோ வண்டியை எடுங்கடா. நடுவுகள் ஒரு மிதி என்னைய ஓட சொன்னா உருட்டுற. டிராபிக்ல அப்படித்தான் தம்பி போகணும். டிராபிக்கா? யோ, கூட்டம் இல்லையா? ரோடு அனாதையா கிடக்கு. அது தெரியுது. என்னடா முழிக்கிற? மெட்ராஸ் இருந்து 10 நிமிஷத்துல 400 கிலோமீட்டர் எப்படி தாண்டி வந்து முழிக்கிறியா? மவுண்ட் ரோட்ல இருந்து மெட்ராஸ் ஏர்போர்ட்டுக்கு 3 நிமிஷம், மெட்ராஸ் ஏர்போர்ட்ல இருந்து மதுரை ஏர்போர்ட்டுக்கு பிளைட்ல 5 நிமிஷம், மதுரை ஏர்போர்ட்ல இருந்து திண்டுக்கல் வழியா சொக்கம்பட்டிக்கு 2 நிமிஷம், ஆக மொத்தம் 10 நிமிஷத்துல இங்க நிக்கிற பாத்தியா? கனிவான கவனத்திற்கு வண்டி எண் 3, 4, 5, 6. ஜங்ஷன்ல இருந்து வந்து அரை மணி ஆச்சு, இன்னும் நம்மள வாய்ஸ் ஃபாலோ பண்ணுதே. அதானே எனக்கும் புரியல. சாரி, ரெக்கார்டை மாத்தி போட்டு விட்டோம். வேற யாமே எங்க இருக்கு? ஐ இந்த இருக்கு. லா 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 லே லா 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 லே லா 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 லே லா 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 லா. அப்பாடா. எல்லாம் சூனா பானா காத்திருக்க வேண்டியதாகி போச்சு. இருக்கட்டும், சிஎம்க்கு ஒரு போனை போட்டு இந்த போக்குவரத்து அமைச்சரை பூரா ஒரு ஆட்டினா தான் இந்த சூனா பானா யாருன்னு நாட்டுக்கு தெரியும்டா. செமிச்சிடுறேன், இருங்க. லேட் ஆகிக்கிட்டே போறீங்கல்ல. நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ வந்து மணி 1:15 ஆகுது, ராத்திரி 1:15 ஆகுது. எடிட்டிங் பண்ணிவிட்டு சரி கன்க்ளூஷன் கொடுத்துக்கலான்னு நான் இப்போ வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வெற்றிகரமாக நான் வந்து காட்பாடிக்கு வந்து விட்டேன். எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து விட்டேன். வந்தாங்க, சோறு போட்டாங்க. இப்போ வந்து இப்போ படுத்து தூங்குற நேரம். எடிட்டிங் பண்ணிவிட்டு வீடியோ போட்டு நான் போய் தூங்கிடுவேன். அதுக்கு இந்த விளாகுக்கு அடுத்து யார் வந்து கண்டினியூ பண்ண போகிறான்னு எனக்கு தெரியல. நான் பண்ணுவேன்னா எங்கள் அம்மா பண்ணுவாங்கன்னு தெரியல. அண்ட் ஒன் மோர் திங், என் குரல் வேணால் லைட்டாக மாறி போயிருக்கலாம். நான் ஏன்னு சொல்லிடுறேன்.
நிறைய பேருக்கு தெரியும் கில்லி படம் ரீரிலீஸ் ஆகிருக்குன்ட்டு ஃபர்ஸ்ட் ஷோ போய் கட்டி தொண்டை இப்படி ஆகி போச்சு. அதனால தான் என் குரல் இப்படி இருக்குது. ஸோ அடுத்த வீடியோலேருந்து என்னோட குரலை மாற்றிக்கிறேன். அது மாதிரி சரியாயிடும், பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், எனக்கு தூக்கம் வருது. அடுத்த vlog எனக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மா தான் கண்டினியூ பண்ணுவாங்க. அவங்களுக்கு தான் நான் கண்டினியூ பண்ண சொல்லுவேன். அடுத்து நான் வரமாட்டேன், கொஞ்ச நாள் கழிச்சு தான் நான் வரேன். நான் அப்போ ரெஸ்ட் எடுக்கணும். ஓகே, பாய் பாய், குட் நைட்.